விஜய் அவரு எப்பவுமே மது குடிச்சுட்டே தான் இருப்பாரு. அவரால குடிக்காம இருக்கவே முடியாதுன்னு அவரோட கட்சியில இருந்த ஒருத்தவங்க கொடுத்த ஒரு பேட்டி சர்ச்சையாச்சு. இதை தொடர்ந்து கண்முன்னே நடந்த சம்பவத்தை அனுமோகன் அவர் சொல்லி பதிலடி கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரும் விஜய் தலைமையிலான அரசியல் கட்சியும் சமீப காலமா தொடர்ந்து சர்ச்சையில சிக்கிட்டு இருக்கு. குறிப்பா அவர் தனி விமானத்துல பயணம் செஞ்சப்ப ஏற்பட்டதா சொல்லப்பட்ட சம்பவம் பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. விமான பயணத்தப்ப விஜய் அவருடைய கைப்பையில இருந்து கத்தரிக்கோள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதனால விமான பணியாளர்கள் அவரை சில மணி நேரம் தடுத்து நிறுத்தியதாகவும் செய்தியெல்லாம் வெளியாச்சு. அதோட அவரோட பயணம் செய்த ஆதவ் அர்ஜுனா அவரோட கைப்பையில மதுபாட்டில் இருந்துச்சாம். ஆனா இந்த குற்றச்சாட்டை ஆதவ் அர்ஜுனா அவர் வெளிப்படையா மறுத்து விளக்கமும் கொடுத்தாரு. விஜய் அவருடைய கட்சியில இருந்து விலகிய ரஞ்சனா நாச்சியார் அளித்த பேட்டியில விஜய் அவரால மது குடிக்காம இருக்க முடியாது, பொது கூட்டத்துல கூட மது குடிச்சிட்டு தான் பேசுவாரு அப்படின்னு சொன்ன செய்தி பரவுச்சு. இந்த சூழல்ல விஜய் அவரோட சில படங்கள்ல இணைந்து நடித்த அனுமோகன் அவரு பழைய பேட்டியில ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு படப்பிடிப்பு இடைவெளியில தனியா நின்று சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எல்லாம் நான் அதிகமா சிகரெட் குடிப்பேன். இப்போ நான் அதை விட்டுட்டேன். அந்த நேரத்துல விஜய் அவரு அந்த வழியா வந்தாரு. என்னை பார்த்தது உடனே திரும்பி சென்றாரு. என்னாச்சுன்னு கேட்டப்ப, அண்ணா நீங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த வாசனை எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னாரு. அதுவும் ரொம்ப மரியாதையா சொன்னாரு. அதுக்கப்புறம் இது உடலுக்கும் நல்லதில்ல, முடிஞ்ச வரைக்கும் விட்டுருங்கன்னு என்ன அக்கறையோட அறிவுரை சொன்னாருன்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. விஜய் அவர் மேல வந்த குற்றச்சாட்டுக்கு இது ஒரு பதிலடி அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க. புகை மது போன்ற பழக்கங்களை தவிர்க்க சொல்லும் மனிதர் அவர் மீது இப்படி குற்றச்சாட்டு வருவது நியாயமான ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு பக்கம் அரசியல் பிரவேசம் காரணமா அதிக கவனத்துல இருக்க விஜய் அவரு மறுபக்கம் பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்கொண்டு வராரு. ஆனா அவரோட பணியாற்றியவர்கள் பகிரும் அனுபவங்கள் ரசிகர்கள் கிட்ட அவருக்கு நல்ல பெயரை தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் கூட சமீபத்துல நடந்த ஒரு துயர சம்பவத்துல விஜய் அவரு குடிச்சிட்டு வந்திருக்காரு. அங்க யாராலையுமே நிக்கவே முடியல, அவ்வளவு தூரம் வாடை அடிக்குது, அவர் குடிச்சிட்டு வந்தது உண்மைதான், மது போதைக்கு அடிமை ஆயிட்டாரு, இப்படிப்பட்ட நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி விஜய் அவரை திட்டி இருந்தாரு. சொல்ல போனா விஜய் அவருக்கு இன்னுமே நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் தான் வந்துட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து இந்த குடிக்கிற விஷயம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யார்கிட்ட எதுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது அவரோட தனிப்பட்ட விருப்பமா கூட இருக்கலாம். ஆனா அவருக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கமே இல்லாத ஒருத்தரை இப்படியெல்லாம் தவறா பரப்புறது ரொம்பவே ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் விஜய் அவருடைய அரசியல்ல வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சாதான் சரியான பதிலடி கொடுக்க முடியும். ஆனா என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.